ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹேமாராவ் கிச்சன். நம்ம இன்றைக்கி பார்க்க போகுது லஞ்சுக்கு டின்னருக்கு ஏற்ற ஒரு சைட் டிஷ் தாங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். நான் இப்போ அடுப்பத்தை வச்சிட்டேன், கடாய் வச்சிட்டேன், கடுகெண்ணெய் தாங்க ஊற்றிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு எந்த எண்ணெய் பிடிக்குமோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம இன்றைக்கி செய்கிறது ஆலு பாலக் சப்ஜி, உருளைக்கிழங்கு பாலக் சப்ஜி தாங்க பண்ண போகிறோம். ட்ரை சப்ஜி, சரிங்களா? இப்போ நான் கடுகெண்ணெய் ஊற்றிட்டு அது புகை வரட்டோங்க, பார்க்கலாம். நல்லா புகை வந்துருச்சு பாருங்கள். இப்போ நான் வந்து ஒரு 1/4 கிலோ உருளைக்கிழங்கு எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டேன். இதில் போட்டுக்கலாம். மொல்லமாக கொஞ்சம் லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க. இதை அதே மாதிரி 1/2 கிலோ பாலக் எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி 4-5 வாட்டி வாஷ் பண்ணி, நீங்கள் எப்போவுமே வாஷ் பண்ணும்போது ஒரு 5 நிமிஷம் அதுலேயே தண்ணியில் முக்கி வச்சுட்டு வாஷ் பண்ணிங்கன்னா நல்லா க்ளீன் ஆகிடுங்க. அதுக்கப்புறம் எடுத்து ஒரு 4 வாட்டி வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணிக்கோங்க. இது ஒரு 1/2 கிலோ எடுத்துருக்கேன். 1/4 கிலோ உருளைக்கிழங்கு, 1/2 கிலோ பாலக் எடுத்துருக்கேங்க. இதை நம்ம கொஞ்சம் லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க. இந்த மாதிரி பண்ணி உருளைக்கிழங்கை எடுத்து தனியாக வச்சிடலாம். அரை டீஸ்பூன் சீரகம் போட்டுக்கோங்க. 2 பச்சை மிளகாய் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். வெங்காயமும் இந்த பச்சை மிளகா கொஞ்சம் கண்ணாடி மாதிரி ஆயிடுச்சுங்க. நான் உருளைக்கிழங்கு வறுக்கிறதுக்கு 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் எடுத்தேங்க. உருளைக்கிழங்கு வறுத்துட்டு அந்த எண்ணெயிலேயே நான் வெங்காயம் பச்சை மிளகாலாம் போட்டு வதக்கிட்டேன், சீரகலாம். சரிங்களா? இப்போ 2 தக்காளி போட்டுக்கலாம். பொடிசாக இருந்து போட்டுக்கலாம். அதையும் கொஞ்சம் நல்லா வதக்கலாம். தக்காளி ஆலு பாலக்கில் சேர்க்க மாட்டாங்க ஒருத்தர், நிறைய பேர். நம்மளுக்கு இஷ்டம் இருந்தால் நம்ம சேர்த்துக்கலாம். எனக்கு அது தக்காளி பிடிக்கும், அதனால் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு இஷ்டம் இல்லைன்னா நீங்கள் இதை அவாய்ட் பண்ணலாங்க. அதே மாதிரி உப்பு வந்து ஆலு பாலக்கெலாம் பண்ணும்போது, உருளைக்கிழங்கு பாலக்குமே பண்ணும்போது, பாலக் பண்ணுறீங்கனாலே உப்பு கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கோங்க. ஏன்னா அதில் உப்புத்தன்மை கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதனால் இப்போ நான் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு தான் உப்பு போட்டேன். லைட்டாக கொஞ்சம் தக்காளி வதங்கணும், நம்ம பாலக் சேர்த்துக்கலாங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் தாங்க போட்டுக்கோங்க. ஏன்னா ஆல்ரெடி நம்ம பச்சை மிளகாவும் போட்டிருக்கோம். ஏன்னா உங்களுக்கு தெரியும், பாலக்கெலாம் ரொம்ப வதங்கிருந்தும் கொஞ்சமாக ஆகிடும். அதனால நம்ம மசாலாவும் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இதுக்கு ஜாஸ்தி மசாலாவும் தேவையில்லைங்க. இது அப்படியே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதோட ஃப்ளேவர், அதோட எசன்ஸ்லேயே இது ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு 1/2 டீஸ்பூன் நம்ம மஞ்சப்பொடி போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, வேறு எந்த மசாலாவும் தேவையில்லை. நீங்கள் வேணும்னா 1/2 டீஸ்பூன் தனியா பொடி சேர்த்துக்கோங்க. இன்னும் தேவையில்லைங்க. அதெல்லாம் ரொம்ப சிம்பிளாக பண்ணுங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான். இப்போ நம்ம இந்த பாலக்கை சேர்த்துக்கலாம். இப்போ இது கொஞ்சம் வதங்கி வரட்டும், பார்க்கலாம். பாருங்கள், நல்லாவே கொஞ்சம் வதங்கிடுது. இந்த டைமில் நம்ம உருளைக்கிழங்கையும் சேர்த்துக்கலாங்க. இந்த மாதிரி உருளைக்கிழங்கு வதக்கிட்டிங்கன்னா ரொம்ப குயிக்காகிடும், 5 நிமிஷத்துல. இல்லைன்னா கொஞ்சம் உருளைக்கிழங்கு வேகிறதுக்காக நம்மளுக்கு டைம் எடுக்குங்க. ஆனால் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. இது சப்பாத்தி, பரோட்டா, ஒயிட் ரைஸ் கூட போட்டு கொஞ்சம் நெய் ஊற்றி பிசைஞ்சு சாப்பிட்டோம், இன்னும் சூப்பராக அமேசிங்காக இருக்கும். இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இப்போ இது இன்னும் கொஞ்சம் நல்லா வதங்கி வெந்து வரட்டோங்க. நல்லா ஹை ஃப்ளேம்லேயே இந்த மாதிரி அதை இப்படி கிளறி கொடுத்து செஞ்சுக்கோங்க. பாருங்கள், வதங்கிடுச்சு. இன்னும் 2 நிமிஷத்தில் ரெடி ஆகிடும். ஃப்ளேட்டிங் பண்ணி காட்டிடுறேங்க. சரிங்களா? பாருங்கள், எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. நல்லா கமன் வாசனையாக நல்லாயிருக்கும். அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த மாதிரி இப்போ சீசன் தான் உங்களுக்கு பாலக்கு, இந்த வெந்தயக்கீரை, காலிஃப்ளவர், இதெல்லாம் ரொம்ப இப்போ வந்து வின்டரில் நிறைய வருங்க. இந்த மாதிரி வர சீசனில் நல்லா ஆக்கி சாப்பிடுங்க. உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. இது இரும்பு சத்து எல்லாம் இருக்குது இல்லைங்களா? டெய்லி சாப்பிட்டிங்கன்னா கூட ஒரு பிடி மாவு பிசையும் போது ஒரு பிடி போட்டு பிசைஞ்சு மிளகாத்தூள்,
கொஞ்சம் சீரகம் உப்புத்தூள் சேர்த்து சாப்பிட்டீங்கன்னா கூட ரொம்பவே சூப்பராக இருக்கும். பரோட்டா பண்ணி சாப்பிடுங்க. எல்லாமே சேர்த்திங்கன்னா சுகர் பேஷண்ட்டுங்க ரொம்ப நல்லதுங்க. இது ஆக்கி கொடுங்க. பஸ் 2 நிமிஷத்தில் நான் பிளேட்டிங் பண்ணி காட்டுறேங்க. அவ்வளோதான், வெந்து போச்சு. உப்பு நான் போட்ட உப்பு 1/4 டீஸ்பூன் கொஞ்சம் ஜாஸ்தியாக போட்டேங்க. ஆனால் சூப்பராக இருக்குது, கரெக்டாக இருக்குங்க. அதுக்கு மேலே போட்டிங்கன்னா ரொம்ப உப்பாயிடும். எப்போவுமே பாலக்கீரையில் மட்டும் உப்பு பார்த்து போட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க, ரெடி ஆகிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். எப்பவுமே ஆலு பாலக்கு வெந்தயக்கீரை இதெல்லாம் பண்ணும்போது நீங்கள் மூடி வைக்காதீங்க, ஏன்னா தண்ணி ஜாஸ்தி விடும். இந்த மாதிரி ஓப்பன்லேயே பண்ணுங்கள். நம்ம அதை கிட்டவே தாங்க நின்றுட்டுருக்கணும், இங்கே அங்கே போத்த வேலை ரெடி ஆகிடும். பிளேட்டிங் பண்ணியாச்சு. இது கூட சுட சுட பரோட்டா சப்பாத்தி வச்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதே மாதிரி பண்ணுங்கள். ரொம்ப ஜாஸ்தி மசாலா போட தேவையில்ல எதுவுமே. இதுக்கு நான் இதில் தக்காளி போட்டேன். இந்திக்காரங்க நார்த் சைட்லாம் தக்காளி கூட போட மாட்டாங்க. இது அப்படியே சூக்கா சப்ஜின்னு சொல்லுவாங்க, சூக்காவாக செஞ்சு சாப்பிட்ருவாங்க. ரொம்ப அமேசிங்காக சூப்பராக இருக்குங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிள் சப்ஜி. இது செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். சப்பாத்தி பரோட்டா கூட ஒயிட் ரைஸில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, நெய் விட்டு, ரொம்பவே டாப்பாக இருக்கும். செஞ்சு சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கண்டிப்பாக சொல்லுங்கள். கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டன் அழுத்துங்க. அப்போ தாங்க நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே கொண்டு வந்து சேரும். மீண்டும் நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.